ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சீனாவில் படை வீரர் சிற்பங்களின் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. நிலம் கையகப்படுத்தும் சட்டத்திற்கு எதிராக தெலுங்கானாவில் நடைபயணம் செல்ல ராகுல் காந்தி திட்டம். ஊடகங்களுக்கு எதிரான டெல்லி அரசின் ஆணை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி. கிரானைட் முறைகேடு குறித்து விசாரணை நடத்தி வரும் சகாயம் குழுவினர் இம்மாத இறுதியில் அறிக்கை தாக்கல் செய்ய முடிவு. கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளதால் விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்லும் படகு போக்குவரத்து நிறுத்தம். கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த கோரி சென்னையில் மாணவர் அமைப்பினர் மிதிவண்டி ஊர்வலம். சென்னையில் காலமான முன்னாள் அமைச்சர் அழகு திருநாவுக்கரசின் உடலுக்கு அவரது சொந்த ஊரில் பொதுமக்கள் அஞ்சலி. குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் திருத்தம் செய்யும் முடிவை நடுவண் அரசு கைவிட வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். புதுக்கோட்டை அருகே செங்கப்பட்டியில் தொடர் மழையால் வீடு இடிந்து விழுந்ததால் 2 பேர் உயிரிழப்பு. மழை வெள்ளம் காரணமாக காஷ்மீரில் மூடப்பட்டிருந்த பள்ளிகள் 8 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் திறப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.